குற்றங்களில் ஈடுபடும் பாஜகவை சேர்ந்த எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர்களை மோடி அரசு பாதுகாப்பதாக அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச மாநில பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங், பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கர், ஹரியானாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தீப் சிங் உள்பட பாஜக ஆளும் மாநிலங்களில் பாலியல் வழக்குகளில் சிக்கியுள்ள அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்களை ஒன்றிய பாஜக அரசு பாதுகாப்பதாக குற்றம் சாட்டினார். மோடி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் ஹர்தீப் பூரி அமெரிக்க பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனை சந்தித்ததை ஒப்புக்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எவ்வித விவாதமும் நடைபெறவில்லை என அவர் தெரிவித்தார். பாலியல் வழக்கில் தற்போது தண்டனை அனுபவித்து வரும் ராஜஸ்தானைச் சேர்ந்த பாஜக ஆதரவு பெற்ற சமூக ஆர்வலர் குழு தலைவர் குர்மித் ராம் ரஹீமை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக 15 முறை பரோல் வழங்கப்படுவதாக அல்கா லம்பா விமர்சித்தார். பாலியல் குற்றவாளிகள் தங்கள் பெயர்களின் பின்னால் ராம் மற்றும் ரஹீம் ஆகிய பெயர்களை சேர்த்துக் கொள்ளும் போது மத உணர்வுகள் புண்பட்டதாக பாஜக ஏன் கருதவில்லை என அல்கா லம்பா கேள்வி எழுப்பியுள்ளார். उन पर गंभीर रेप के मामले 10-12 सालों से चल रहे हैं, जबकि ये पोक्सो के मामले हैं, इनमें फांसी होनी चाहिए, ये फास्ट ट्रैक कोर्ट में चलने चाहिए थे। पर पूरी की पूरी सरकार, प्रधानमंत्री जवाब दो सवाल आज उठ रहा है।